சரி, உங்க வாழ்க்கையில ஏதாவது பேய் சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? 3 பேர் வாழ்க்கையில? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. பேய் கதைக்கு மேல நான் ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேய் கனவு வந்துச்சு எனக்கு. பேய் கனவே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏறி போது கொஞ்சம் தூரம் போறோம், அந்த சலங்க சத்தம், அந்த கொலுசு சத்தம் கிட்ட வர மாதிரியே இருக்கு. உண்மையா நான் அலர்ட் சொல்ல சீரியஸாவே கிட்ட வர இருக்கு. அந்த லைட் சொல்லிட்டு இருந்த பத்தியா டிக்கெட் இருக்குப்பா உங்கள்ட்ட, புரியுதா இல்லையா? ஏத்தி கொண்டு போய் முனையில ரோட்ல இறக்கிற சொல்லிருக்கு. பின்னாடி சுடுகாடு தான் இருக்கு. அழகா பேய் படம் போடுங்க பாப்போம். ப்ரோ பாக்கலாம் ப்ரோ, காப்பிரைட் சொல்லுவோம் ப்ரோ சேனலுக்கு. அது வேற இருக்கா? திரும்பி பார்த்தோன்னா அவன் கூட இருக்கிறது யாரும் தெரியல, ஒரு அந்த மாதிரியே ஒருத்தன் படுத்து கிடக்கான். இன்ஸ்டால ஜிம் அக்கா ஒருத்தன் வருவாங்க, தெரியுமா? தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படா தெரியும்? எல்லாரையும் தெரியும். அது மாதிரி நாங்க 2 பேரும் யாரா 2 பேரும் கதை ஓபன் பண்ணா நம்ம அம்மா அங்க வழக்கமா வச்சு நிக்கிறாங்க ரெடியா அடிக்கிறது. நைட் நேரத்துல நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு எதுக்கு நீ அந்த நேரத்துக்கு போன? நான் போனப்ப அவங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்தேன். ஆமா, இந்த ஒர்க்ல சேர்றதுக்கு முன்னாடி. ஆமா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸ்விக்கி. நான் இப்போ வந்து ஐடி எம்ப்ளாயி அவரு. அது ஆட்டாம இருக்க மாட்டேன். சரி பேசு. இதே போலதான் நான் ஸ்விக்கி இல்ல நான் வெளில நிக்கிறேன் வாங்க அப்படின்ற. வெளில என்ன செயினிக்கு அறுத்துட்டு வரது ஈஸியா இருக்கும். ரூம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு காட்டுக்குள்ள சுடுகாடு, பின்னாடி சுடுகாடு திறந்தா அது என்ன பண்ண? சிவலிங்கா. இவ்வளவு ரிசார்ட் இருக்கு, ஒண்ணு கிடைக்கல பாரு நமக்கு. கடைசி சுடுகாட்டுக்கு முன்னாடியா அப்படியே திரும்பி பார்த்தோன்னா ரிமாண்டி காலத்துல அவன் கூட இருக்கிறது யாரும் தெரியல, ஒரு அந்த மாதிரியே ஒருத்தன் படுத்து கிடக்கான். உண்மையாவே நம்மளை பத்தி பேசுறவனு தெரிஞ்சு படுத்திருக்கானா, தூங்கிட்டானா? இல்ல சரி ஓகே. படகுனா இருந்தா போடுங்க பாப்போம். படம் என்ன படம் போடா? அந்த படம் பாப்போம். பின்னாடி சுடுகாடு தான் இருக்கு. அழகா பேய் படம் போடுங்க பாப்போம். ப்ரோ பாக்கலாம் ப்ரோ, காப்பிரைட் சொல்லுவோம் ப்ரோ சேனலுக்கு. அது வேற இருக்கா? என்ன படம் காமிச்சாதானே கரெக்டான கேள்வி. இல்ல எப்படி இருந்தாலும் நம்ம என்ன இப்படி இதெல்லாம் இதை மட்டுமா காட்ட முடியும்? ஆடியோ வரும்ல, ஆடியோ வந்தாலும் காப்பிரைட். அப்படியே. சரி, உங்க வாழ்க்கையில ஏதாவது பேய் சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? 3 பேர் வாழ்க்கையில? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. பேய் கதை அப்படி தெளிவா சொல்லு. பேய் கதை என்ன இருக்கு? பேய் கதைக்கு மேல நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேய் கனவு வந்துச்சு எனக்கு. பேய் கனவே? நல்ல டூயட்டா? அதனால பேய் கனவுனே சொல்லலாம். இல்ல பேய் கனவு இல்ல, டூயட்டா பேய் கனவுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. என்னன்னு ஏன் நல்ல மறைச்சிட்டு அப்படிதான். இன்ஸ்டால ஜிம் அக்கா ஒருத்தன் வருவாங்க, தெரியுமா? தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படா தெரியும்? எல்லாரையும் தெரியும். அக்கா இருந்தாலே ஜிம் அக்கா உனக்கு தெரியும். லைக் போட்டிருக்காங்க. ரொம்ப இதாவனா இப்ப என்னன்னா இதே மாரிதான் ஒரு பெட்டு அப்படி ஆரம்பிக்காத. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வியூவர்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒண்ணுல அது மாதிரி நாங்க 2 பேரும் யாரா 2 பேரும் சொல்லுங்க. நானும் அந்த அக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நானும் ஜிம் அக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. பேசுறேன் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நல்லா ஜிம் அக்கா எல்லாருமே மேக்ஸிமம் தெரியும். இன்ஸ்டாகிராம்ல ஜிம் அக்கான்னு சொன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் நானும் என்ன பண்றோம், ஒரு வீடு யாரு வீடுலாம் தெரியலடா. இது கனவு கனவு எனக்கு. ஆமா, ஒரு ட்ரீம்ல வருது. அதுதான் இது சொல்லுவாங்களே, ட்ரீமுக்கு வந்து தொடக்கம் இருக்கும்போது முடிவும் இருக்காது, எங்கெங்க நடக்குது எதுவுமே தெரியாது சொல்லுவாங்க. அது மாதிரிதான். அது யாரு வீடு என்னன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா நானும் அவங்களும் இப்படி பக்கத்துல இந்த டிஸ்டன்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நல்லா பேசிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா அவங்க வாஷ்ரூம் எங்கடா இருக்குன்னு கேக்குறாங்க. வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு ஒரு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள போயிட்டாங்க. ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஆள் வெளியே வரல. சரி உள்ள போல போயிட்டு குச்சமே இல்ல ஆனா சொல்றேன். ஓகே. இல்ல கதவை கனவுப்பா. ஓகேப்பா சொல்லுங்க. என்ன உள்ள இருக்காங்களான்னு பாக்க போயிட்டு தட்டுறேன், கதவை தட்டுறேன்.
உள்ள இருந்து பார்த்தா டக்குன்னு டோர் ஓபன் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ஓகே இருக்காங்க அப்படின்னு முடிய மாட்டேன். இதே கதை ஓபன் பண்ணா ஆமா அம்மா அங்க வழக்க மாதிரி வச்சு நிக்கிறாங்களா ரெடியா அடிக்கிறது. நைட் நேரத்துல நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. கரெக்டா சொல்ற மாதிரி அதான் உள்ள ஓபன் பண்ணா அவங்க அக்கா இல்ல, அந்த அக்கா இல்ல. அதான் நான் தான் சொல்லிட்டேனே, அம்மா அங்க நிக்கிறாங்க அவன் அடிக்கிறதுக்கு ரெடியா யார்கிட்ட பேசிட்டு ஒருத்தர் நான் சொல்றதை கேளுடா. சொல்லுங்க. நாங்க இந்த இன்சிடென்ட் நடக்கிறது ஒரு 20 நாள் முன்னாடி ஒரு ஜோசியம் பார்க்கறதுக்காக ஒரு லேடிட்ட போயிருந்தோம். யாரு? நானும் எங்க அம்மா 2 பேரும். இல்ல நான் வந்து நீனும் ஜிம்மாக்காவா நினைச்சிட்டேன். இல்லப்பா இல்ல நீ ஜிம்மாக்கா பத்தி பேசிட்டு இருக்க. இல்லப்பா நானே எங்க அம்மா ஜோசியம் பார்க்கறதுக்காக. இது ரியல். இது ரியலா நடந்த விஷயம். அந்த டோரை திறந்தோன்னா அவங்க வெளில வராங்க. அந்த லேடி ஜோசியம் பார்த்த லேடி வெளில வராங்க. அவங்க வீட்டுக்கு எதுக்கு நீ அந்த நேரத்துக்கு போன? நான் போலப்பா, அவங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓ அவங்க ஏன் வந்தானா அதே வந்து கேக்குறேன். அவங்ககிட்ட கேக்குறேன் ஏன்க்கா வந்தீங்கன்னு கேட்டீங்களா? கனவு தானே வந்துட்டு போங்க. இல்ல உள்ள ஒரு பொண்ணு வந்துச்சு எங்க அது அடிங்கிறேன். ஒண்ணுமே சொல்ல. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு கையில ஒரு டெடி பேர் வச்சு பேசிட்டு இருந்துச்சு. அதாவது ஜிம்மக்கா. அவங்க என்ன சொல்றாங்க உடனே, ப்ரோ ரியல் கிடையாது ப்ரோ, கனவு இது. கனவுல பேச முடியாதுமாங்க. எப்படி பேச? இல்ல அதெல்லாம் நடக்கும் ப்ரோ, ஓரளவுலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். கனவே வந்து இல்ல நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவருக்கு. இல்ல அதெல்லாம் நடக்கும். அவன் வந்து என்ன சொல்றான்னா, இவன் அம்மாவும் ஜோசியம் பார்க்க போனதுன்னா உண்மை. அதெல்லாம் உண்மையான விஷயம் சொல்றீங்களா? அந்த பொண்ணு கையில ஒண்ணு வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வாங்குறாங்க உடனே. அந்த பொண்ணு ஒரு டெடி பேர் வச்சிருந்த கையில கொண்டு போய் அந்த டெடி பேரை கொடுக்குறேன். அந்த டெடி பேரை தூக்கி வெளில போட்டாங்க. வீட்டு வெளில வீசி ஓடிட்டாங்க. வெளில தூக்கி போட்டதுக்கு அதான் அந்த டெடி பேரோட சேர்ந்து ஏதோ ஒரு உருவமும் அப்படியே வெளில போன மாதிரி. என்னடா இன்னும் உண்மையா எனக்கு பதட்டமா அவளை ஃபர்ஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னடா நம்ம ஜிம்ம காரணம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஓகே பேய் கனவு போல இது அப்படின்னு எனக்கு கடைசியில தான் ரியலைஸ் ஆச்சு. இதே மாதிரிதான் திரும்ப ஏஞ்சிட்டியா கொண்டு வந்தியா திரும்ப கனவு? இல்ல நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா அடுத்து வருவாங்க அக்காண்டு ஒண்ணுமே. அதுக்கப்புறம் நான் டெய்லியும் ஃபேக்கா கிரியேட் பண்ணி இல்ல நம்ம சொல்லுவோம்ல டெய்லியும் என்ன கடைசியா பாத்துட்டு படுக்கிற மாதிரி தான் கனவு. நானும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜிம்மக்கா வீடியோ தான் நைட் படி கிரியேட் பண்ணுடா நீ கனவே. எப்படிப்பா அது வந்து எப்படி உனக்கு முடியுதா கனவு? கனவா இருக்க வேணாம், நீயே கிரியேட் பண்ணணும். இருக்கு நம்ம அங்க போனோம் வந்தது அப்படின்ட்டு ஒரு இதை பண்ணணும்னு அது கனவோட ஜாயின் ஆயிடும். நிறைய அனுபவிச்சிருக்கான் போல. என்னமோ பண்ணிருக்கான் இவன் தான் எங்கேயோ சமையா வந்து வேற யாரோ வாங்கின பேர் ஒத்துறான் பத்தியா. இல்லப்ப நானும் அதான் டெய்லியும் ஜிம்மக்கா வீடியோ பாத்துட்டு படுக்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் வேலைக்கு அவ்வளவு ஒன்னும் வரல. நீ என்னப்பா ஏதோ இதே மாதிரிதான் நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்தேன். ஆமா இந்த ஒர்க்ல சேரத்துக்கு முன்னாடி. ஆமா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸ்விக்கி. நான் இப்போ வந்து ஐடி எம்ப்ளாயி. அதெல்லாம் அது கட் பண்ணிடுங்க. ஐடி எம்ப்ளாயி அதோட பாத்தீங்க. இதே மாதிரிதான் இதை போட்டு ஆட்டிட்டே இருந்தா சவுண்ட் அங்கேயுமோ. சரியா கைக்கில அழகா வச்சுக்க. சரியா இங்க வை எங்க வச்சு கேட்கலாமா? இப்படியே பேசுவா? இல்ல அதெல்லாம் உனக்கு கேட்கும். என் மைக்கு இருக்குல்ல அப்ப அவனுக்கு கேட்கும். அதெல்லாம் கிட்ட வந்து இதே போலதான் நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கேன். அது ஆட்டாம இருக்க மாட்டேன். சரி பேசு. இதே போலதான் நான் ஸ்விக்கி சொல்லு. இதே போலதான் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் வந்து நான் 6 to 3 வரைக்கும் ஓட்டுவேன். காலையில வந்து வேற ஒரு வேலைக்கு போயிட்டு வண்டியை தான் ஓட்டுவேன். 6 to 3 சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 3 மணி வரைக்கும். அப்படி ஒரு நாள் தான் பார்க்கும்போது ஊர் பேர் சொல்லுவா மடிப்பாக்கம். ஓகேவா? அங்க ஒரு காலனி, ஒரு அபார்ட்மெண்ட் தான். மணி 10 மணிக்கு மேல அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாரும் சொல்லி உள்ள போக கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் காண போனாலுமே எது ஆனாலுமே எங்களதான் பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நார்மலாவே எந்த பில்டிங்கா இருந்தாலும் அங்க 10 மணிக்கு மேல உள்ள பில்டிங் உள்ள போக கூடாது. பில்டிங் உள்ள போக கூடாது. கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தாலுமே சரி. இவ்வளவு சுத்தி வளைச்சு இந்த விஷயத்துக்கு வர நல்லா இருக்கணும். இப்ப இந்த விஷயம் ஆர்டர் போட்டாங்கன்னா சரி இல்ல நான் வெளில நிக்கிறேன் வாங்க அப்படின்றாங்க. வெளில என்ன செயினிங் அறுத்துட்டு வரது ஈஸியா இருக்கும். செயின அடிச்சல நீ உள்ள வாங்கணும்னு சொன்னா கூட பயப்பட மாட்டாங்க அவங்க. நீ வெளில வந்தாலும் இல்ல உண்மையாவே சீரியஸாவே நடந்தது. சொல்லுப்பா என்னன்னே சொல்லு. நீ அந்த போன் அடிச்சு பார்த்தா ஒரு பையன் தான் பேசினாரு. ப்ரோ இந்த மாதிரி நான் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனா அதுல பேரு வந்து ஜெசிகான்னு தான் பேரு. அதனாலதான் அந்த ஆர்டர் எடுத்துருக்கேன். கேன்சல் பண்ணிருப்பேன். கேட்டிட்டு வச்சுட்டு போறோம் அந்த இடத்துக்கு பையனா போன் எடுத்தாத்துக்கு ப்ரோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டெட் நம்ம எப்படி இருக்கோம் இந்த இப்ப இந்த ரூம் பார்த்துருக்கோம்னா அதே போலதான் நம்ம எப்படி இங்க ரூம் வந்துச்சோ அதே போல அந்த ரூம். ஆனா டெட் எண்ட் ஃபுல்லாவே டெட் எண்ட். ஓகே அந்த வீடு கிட்ட ஒரே ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. அந்த டெட் எண்ட்ல ஸ்ட்ரீட் லைட்டு போயிட்டு மட்டும் ஆஃப் ஆயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு.
உண்மையாவே நான் ஓகே 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 நான் இதான் இது நடக்கும் இது நடக்கும் இந்த விஷயம் நடக்கும் நானே நிறைய பார்த்தேன் எப்படி இந்த லைட் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதான்னு தோன்ற நேரத்துக்கு பாத்திருக்கேன் அந்த லைட் ஏதோ ஒரு இடத்துல ஆஃப் ஆகும் அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் நான் வரதுக்கு முன்னாடில இருந்து அது அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே பிராக்டிகலா இருக்கிறாரு. நானும் என் ஃப்ரெண்டும் தான் போனோமே. நைட் நேரம் வந்து எனக்கு பயம் உண்மையாவே. என்ன நீ இருக்கன்னா அடுத்து ஃப்ரெண்ட் அடுத்து இன்னொருத்தங்க சேர்த்துப்பியா கதையில? இல்ல நானும் அவனும் தான் போனோமே. அவர்கிட்ட பேசிட்டேன். சரி ஓகே நீ கீழே நில்லுங்க நான் செகண்ட் ஃப்ளோர் நான் வரேன் அப்படின்னாரு. நானும் நின்று பார்த்தேன் வரவே இல்லை. அந்த டைம் தான் தந்தூரி அந்த மாதிரி தான் நைட் டைம் அவர் ஆர்டர் போட்டிருந்தாரு. ஸ்ட்ரீட் டெட் எண்டு நீ என்ன சாப்பிட்டு மட்டும் உள்ள வச்சுட்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நாய் குலைச்சிது. சரி நாய் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் வண்டியில என் ஃப்ரெண்ட் வண்டியில உட்காந்துருந்தா நான் தான் போயிட்டு கொடுக்கணும் அவர்கிட்ட வராருன்ட்டு. நான் மட்டும் ஸ்வீட் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அப்போ அவன் போயிட்டு கொடுக்க கூடாது. நாய் சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் அப்படியே விட்டோம். சார் நாய் தானே குலைக்குது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி அவருக்கு கால் பண்ணா பிஸின்னு வந்துச்சு. அவர் யார்கிட்ட அந்த லைட்ல பேசினாலும் தெரியல. நானும் ஒரு பார்க்கணும் ஒரு 15 நிமிஷம் கிட்ட இன்னும் இருப்பேன். அவர் வரவே இல்லை. சரி ஓகே நம்ம ஆர்டர் கேன்சல் பண்ணிடலான்ட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி சொன்ன போது அவர் கீழே வந்தாரு. கீழே வந்துட்டு காலே இல்ல கீழே வந்து பார்த்தா அவர் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டாரு. சாப்பாடு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ற வண்டி சீரியஸா ஸ்டார்ட் ஆகல. என்னடா அது வண்டி ஸ்டார்ட் ஆகல. பெட்ரோல் 2 பெட்ரோல் பார்த்தா பெட்ரோல் இருக்கு. சரி சாவியை போடல. சாவியை போட்டு வேற வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கியா? இது அப்படி கிடையாது. அது கிடையாது. பார்த்தா ஒரு சத்தியமே சொல்றேன். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கும் போது ஒரு கொலுசத்தை கேட்டுச்சு பாத்தியா? கொலுசு சத்தம் கேட்டுச்சு. ஒரே பயமாயிட்டு பார்த்தா அப்புறம் லாரி ஒண்ணு போகுது அதுல பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கொலுசு சத்தம் நம்ம இந்த ரூமுக்கு வரப்ப போன் பேசிட்டு இருந்தோம்ல நேரத்துல டக்குன்னு நானும் திரும்பி பார்த்தேன்னா டக்குன்னு கொலுசு சத்தம் எங்க இருந்து கேக்குது அப்படின்னு பார்த்தா வேகமா லாரி அதை பார்த்தா உள்ள பாட்டு ஓடிட்டு. அதே மாதிரி ஒரு வாட்டி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு. அவனுக்கு கேட்டுச்சு சவுண்டா? சீரியஸா? ஓகே ஓகே எனக்கு கேக்குது உனக்கு கேக்குதாடா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு எதோ கேட்டுச்சு. இப்ப பத்தி அதை பேசணும்னா வண்டி ஸ்டார்ட் பண்றதை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏறி போது கொஞ்சம் தூரம் போறோம். அந்த சலங்க சத்தம் அந்த கொலுசு சத்தம் கிட்ட வர மாதிரியே இருக்கு. உண்மையா நான் அலர்ட் சொல்ல சீரியஸாவே கிட்ட வர வர இருக்கு. அந்த லைட் சொல்லிட்டு இருந்த பத்தியா கேட்டு இருக்குப்பா உங்கள்ட்ட புரியுதா இல்லையா? ஏத்தி கொண்டு போய் முனையில ரோட்ல இறக்கிட சொல்லிருக்கு. இறக்கி விட்டு எந்திரிச்சு தண்ணி குடிச்சு வந்து நினைக்கிறேன். அதான பண்ணுவோம். அதுல டிமாண்ட் காலையில அந்த கொலுசு சத்தம் வந்து எங்களுக்கு வர வர கிட்ட கேட்க ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டும் ஆமா மச்சான் எனக்கு சவுண்ட் இல்ல ஏதோ பொண்ணு அப்படின்னு இருக்கான். வண்டியை விட்டே இருக்கு பொண்ணு வண்டியில வர வர சவுண்டு கொலுசு சத்தம் வர வர கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. மச்சான் ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு. வண்டி எங்க நிறுத்தத நேரா போயிட்டு இருக்கோம். ஒரு வாட்டர் டேங்க் தான். சென்னையில வந்து வாட்டர் டேங்க் வந்து கேன் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. எப்படின்னா கருப்பு கலர் டேங்க் தான் ஸ்ட்ரீட்டுக்கு வச்சிருப்பாங்க. டப்புல அந்த இடத்துக்கு ஒரு பூனை ஊச்சி டப்புன்னு ஒரு வண்டியில ஊச்சி ஒரு இடத்துக்கு பார்த்தா உன் ஃப்ரெண்ட் நடந்து போயிட்டான். பின்னாடி திரும்பி யாருமே இருக்க மாட்டாங்க. அதான ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு எல்லாரும் திரும்பி பார்த்தா அந்த கொலுசு சத்தமும் காணும். எங்களுக்கு அந்த அரட்டையிலே நாங்க இங்கிருந்து போயிட்டு இருந்தோம். சீரியஸாவே நடந்துச்சு இது. இப்ப நான் சொல்றப்ப உங்களுக்கு ஜாலியா இருக்கும். கடைசி வரைக்கும் பார்சல் கொடுக்கல. பார்சல் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொலுசு சத்தம். அவரு கிடையாது பெய் கால் இல்லைன்னா அவரு என்ன தெரியுமா நமக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா ஃபீல் ஆகுதுல நிறைய இடத்துல நம்ம இதே மாதிரி பூச்சி கொலுசு சத்தம் ஃபீல் ஆயிருக்கலாம் நிறைய உனக்கு இந்த மாதிரி. அதான் தெரியல நமக்கு அது உண்மையா பொய்யாலாம் தெரியல. அந்த இடத்துல அப்படியே அரட்டு போயிட்டு கையெல்லாம் சிரித்துட்டு போயிட்டு எனக்கு சீரியஸாவே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது நைட்டு ஓட்டதே கிடையாது. எங்க தங்கி இருந்தீங்க ஒரு ஹோட்டல் ஒன்ல தங்கி இருந்தா இருக்கா? உத்தரப்பிரதேஷ். அது சரியான ஸ்டோரி அது. அது சொல்ல கேட்டிருக்காங்க. ஆமா டிராவலிங்ல தான் இருப்பான். டிராவலர் நம்மளோட பெரிய டிராவலரும். நம்ம வந்து வருஷத்துக்கு 3 ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். என்ன பண்றாரு ஒரு பெரிய லெவல்ல காம்ப்ளிகேட்டட். அது சொல்ல முடியாது. அது அவனுக்கே இது வரைக்கும் காம்ப்ளிகேட்டட் என்ன இருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆடியோ ஓகே 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 இது வரைக்கும் ஆடியோ பாத்துமா வீடியோ ஆன் பண்ணனும். முக்கியமா வீடியோ ஆன் பண்ணனும். முக்கியமா அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்